This video sponsor SBO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நாம் ஒர்க் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் மூலயமா நாம் ஒர்க் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை வாஷ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கலருக்காக போடணுன்னா போட்டுக்கலாம், போடலைனாலும் ஓகே தான். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப பிளாக்காக தெரியும் ரசம். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி அதில் போடணும். புளி கரைச்சி போட்டு தேவையான அளவுக்கு உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு எவ்வளோ வேணுமோ கொத்தமல்லி போட்டு இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் ரெடி. புளியை நல்லா கரைங்க. அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் மசாலா நல்லா இது பண்ணி வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டோம் ரசம்ட்டு. ஸோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.